ஆழமான ஒரு காயங்களை உங்களுடைய வாழ்க்கையில விட்டுட்டு போயிருக்கும். அந்த காயங்களிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாம, என்னமோ செய்யறதுன்னு தெரியாம நீங்க முழித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். அதுல இந்த ராகு கேதுவும் ஏற்படுத்திய பிரச்சனைகள் உங்களால மறக்க முடியாத பிரச்சனைகளாக இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே உங்களுடைய உழைப்பை நம்பி முன்னேற நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய உழைப்பால் நம்முடைய வாழ்க்கையில நல்லா முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய உழைப்பினால் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும்னு நினைத்த ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு காலத்தில் நீங்க செஞ்ச உழைப்புக்கு மதிப்பு கிடைக்காமல் போயிருக்கும். எத்தனையோ நபர்களுக்கு நீங்க உதவி செய்திருப்பீங்க. எத்தனையோ நபர்களுக்கு நீங்க உழைத்து கொடுத்திருப்பீங்க. அதுவும் ஒரு உண்மையான ஒரு நபராக நின்று நீங்க மற்றவங்களுக்கு உழைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அப்படி உழைத்து கொடுத்துமே உங்களுக்கு மதிப்புங்கிறது கிடைக்காம இருக்கும். யாரெல்லாம் போலியான நபர்களாகவும் நடித்து கொண்டு உங்க கூட வேலை பார்க்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்பது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். ஆனா நீங்க உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில நேரங்கள்ல நீங்க செய்யாத விஷயங்களுக்கும் குற்றம் சாட்டப்பட்டு அவமானம் அனுபவிக்க வேண்டிய நிலைமைகள் கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். ஆனா ஏன் நீங்க அவமானப்படுறீங்க, நம்ம செய்யாத தவறுகளுக்கு நம்ம ஏன் பிரச்சனைகள்ல ஈடுபடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம கூட போயிருக்கும். ஆனா இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது ராகுவும் கேதுவும். நீங்க செய்யாத தவறுகளை உங்கள் மீது போட வைக்கும். இதனால உங்கள் மீது ஒரு குற்றத்தையும் வாங்க வைக்கும். இதனால உங்களுடைய பெயரையும் கெட்டு போக வைக்கும். இந்த மாதிரியான அவமானங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு இருக்குங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு பகவான் உங்களுடைய தொழில் இல்லை அப்படின்னா சமூக மரியாதை ஸ்தானத்துல மாயை மற்றும் குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருப்பார். உங்களுடைய தொழில்ல போதுமான அளவுக்கு லாபம் வராது. தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனைகள் இனிமே உருவாக ஆரம்பிக்கும். பார்ட்னர்ஷிப்ல கடை வச்சிருந்தா கூட அதுலேயும் சில பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்கும். என்ன செய்வதுன்னு தெரியாம நீங்க நடந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாம சமூகத்துல உங்களுடைய மரியாதையும் இந்த ஒரு நேரத்துல போகவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அடுத்ததாக கேது பகவான் அதே நேரத்தில் உங்களை தனிமைப்படுத்த செய்வார். நீங்கள் மட்டும்தான் இப்படி பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு ஒரு உணர்வை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுப்பார். உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தையும் நிச்சயமா தேர்ந்தும் கொடுப்பாருங்க. குழப்பங்கள் ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறது, இனிமே நம்ம எந்த முடிவை எடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாம சின்ன சின்ன குழப்பங்களையும் சின்ன சின்ன அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்குங்க. இதனால தான் நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே சில நேரங்கள் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அவமானமாக மாறியிருக்கும். அந்த அவமானங்கள் உங்களுடைய உள்ளுக்குள்ள ஏற்பட்டு அது உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆழ்த்தி கொண்டே இருக்கும். என்ன செய்வதுன்னு தெரியாம கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் உண்டாகியிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானதா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் பயிலாக தெரியுங்கள். இதையும் செய்தேன், அதையும் செய்தேன், ஆனாலும் தோல்விதான் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு பல கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க எல்லா விதமான செயல்களையும் பண்ணியிருப்பீங்க, எல்லா தொழில்களையும் இறங்கியிருப்பீங்க, உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க முயற்சிகளை கூட செய்து பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமல் இருக்கும். இது பல முறைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த 4 உண்மையான சம்பவங்கள் என்ன தெரியுமா? இந்த சம்பவங்கள் இதை நிச்சயமா உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. முதலாவதாக இருப்பது ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு உங்களுடைய கையில வந்து கடைசி நேரத்துல உங்க கையை விட்டு போயிருக்கும். அதனை நினைத்து நீங்க ஆரம்பத்துல கவலைப்பட மாட்டீங்க. ஆனா பிற்காலத்துல நீங்க கவலைப்படுவீங்க. அந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு கிடைத்திருந்தது அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி போயிருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கவலைப்பட்டு கொள்வீங்க. இரண்டாவதா இருப்பது நீங்க முழு உழைப்புடன் செய்த ஒரே ஒரு திட்டம் வேறு ஒருவரின் பெயரில் போயிருக்கும். மூன்றாவதாக இருப்பது நீங்க நம்பியவங்க சேர்ந்து செய்த ஒரு முயற்சி ஒரு தோல்வியில போய் முடிந்திருக்கும். இல்லைன்னா ஒரு தொழிலை நீங்க பண்ணி கொண்டிருப்பீங்க. 2-3 நபர்கள் சேர்ந்து உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த ஒரு தொழிலை மூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட நிச்சயமாக உருவாகி இருக்கும். நான்காவதாக இருப்பது நீங்க எதிர்பார்த்த பதவி இல்லைன்னா உயர்வு தள்ளி போயிருக்கும். இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணமாக இருப்பது இந்த ராகு கொடுத்த மாய வாய்ப்பு மற்றும் கேது கொடுத்த தடைகளாகத்தான் இருக்கும். அதனால மட்டும்தாங்க இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி என்ன பண்றதுன்னு கூட தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கியும் கொடுத்துருக்கோங்க. நீங்க மிகவும் நேசித்த நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பாங்க. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா கேது பகவான் அவர் உங்களுடைய உறவுகளை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்குள்ள கொடுப்பார். இந்த ராகு பகவான் சில போலியான நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டு வருவார். கொண்டு வந்து ஒரு உண்மையான ஒரு மதிப்பை புரிந்து கொள்ளாம விலகவும் செய்து விடுவாங்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில போலியான நபர்களை கொண்டு வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காகவே இந்த ராகு பகவான் இந்த மாதிரியான சில செயல்களை செய்து கொண்டும் இருப்பார்.
உங்களுடைய அதிபதி சனி பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் தாமதமாகவும் எது செய்தாலும் அதுல சோதனையையும் கொடுத்து கொண்டு பொறுமை ஆகியவற்றை கற்றும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருப்பார். ஆனா சரியான நேரத்தில் நிலையான பலனையும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுத்திருப்பார். அதனால தாங்க நீங்க அனுபவித்த துயரங்கள் எல்லாம் ஒரு பயிற்சியாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். சனி பகவானும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சோதனைக்கு மேல சோதனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, நிலைமைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டுமே, நீங்க உள்ளிருந்து வலிமையான ஒரு நபராக மாற வேண்டும் என்பதற்காக மட்டுமே நடந்த ஒரு சோதனைகளாக இருந்தது. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையவே இது நிச்சயமா மாத்தையும் கொடுக்குங்க. கிரகநிலைகள் மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த கிரகநிலைகள் உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். சந்திர பகவான் உங்களுடைய மனநிலையை அமைதியாக்கி விடுவார். மனதிற்குள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு காயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு அமைதியை நிச்சயமாக தேடி கொடுப்பார். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுப்பாருங்க. குரு பகவான் ஒரு நல்ல ஒரு பார்வையை உங்கள் மீது வைப்பார். இதனால நீங்க தொடங்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்குள்ள ஒரு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுப்பாருங்க. சனி பகவான் உங்களுடைய அதிபதி. உங்களுடைய உழைப்புக்கு இனிமே பலன் தரக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுவார். இதுவரைக்கும் உங்களுக்கு சோதனையை மட்டும் கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான நன்மைகளை இந்த ஒரு காலத்தில் கொடுக்க போகிறார். அந்த ஒரு நன்மைகளை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய அதிபதியால் 5 புதிய அதிசயங்கள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். 1வது உங்களுடைய அதிபதியால் நீண்ட நாட்களாக காத்திருந்த வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கு பிடித்த ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கும். அந்த வேலை வாய்ப்புகளை உங்களுடைய அதிபதி தான் உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. 2வதாக இருப்பது பணத்தினால் ஒரு வருமானம் உங்களுக்கு சீராக ஆரம்பிக்கும். 3வதாக இருப்பது உங்களுடைய பெயர் மற்றும் மரியாதை திரும்ப உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. 4வதா இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது உருவாகும். நிலைத்தன்மை உருவாகி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுப்பாங்க. 5வதா இருப்பது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்து கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவையும் உங்களுக்கு நிச்சயமா தேர்ந்தெடுத்தும் கொடுப்பாங்கங்க. இந்த ராகு கேதுவால் உங்களை விட்டு பிரிந்த ஒரு நபர் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. வருவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த ராகு கேது உங்களை விட்டு எத்தனையோ நபர்களை பிரித்திருப்பாங்க. ஆனா பிரித்த நல்ல உறவுகள் மட்டும் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போலி நபர்களை இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமா விலக்கி விடுவாங்க. சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. அப்படி போனாங்க அப்படின்னா நீங்க உடனே கோவப்படக்கூடாது. அந்த நபர்கள் போனால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில விடிவு காலம் என்பது நிச்சயமா பிறக்க ஆரம்பிக்கும். அவங்க தனது தவற நிச்சயமா உணர்ந்து கொள்வாங்க. உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய மனதில் ஒரு உணர்ச்சியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றத்தை ஏற்படுத்தி மிக பெரிய அளவுக்கு நன்மைகளையும் தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சி வசமாக 4 புதிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். 1வது மனதில் அமைதி. 2வது உறவுகள்ல ஒரு தெளிவும் பிறக்கும். 3வது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. 4வது கடந்த காலத்தை விடுவித்து புதிய வாழ்க்கையை நீங்க தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்குங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னு சில பரிகாரங்கள் இருக்கு. சனிக்கிழமை நாட்கள் அன்று சனி பகவானையும் நீங்கள் மனதார நினைத்து கொண்டு எள்ளெண்ணெய் தீபத்தை நீங்க ஏத்தணும். நாகராஜர் அல்லது விநாயகர் கோவிலில் பிரார்த்தனை நீங்கள் செய்யணும். அதுவும் நீங்க ராகு கேதுவை நினைத்து பிரார்த்தனைகள் செய்யணும். ராகு கேதுவுக்கும் மந்திரங்களையும் நீங்க கூறணும். ஓம் ராகவே நமக, ஓம் கேதவே நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க ஜெபித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நடந்து உங்களுடைய வாழ்க்கையும் அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. எனவே மகரம் ராசி அன்பர்களே, நீங்க அனுபவித்த அவமானங்கள், தோல்விகள், விலகல்கள் இவை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை உயர்த்துவதற்காக என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. ஆனா இது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட தடங்கல்களையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் போக போக இது அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்வீங்க. புரிந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கணும் என்பதையும் நீங்க தெரிந்தும் நடந்து கொள்வீங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் என்பது தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நேரம் என்பது வந்துவிட்டது என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. நீங்க இப்போது மெதுவாக ஆனால் நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு நபராக மாறியிருப்பீங்க. இந்த ஒரே ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றவும் செய்யுங்க.
துயரத்திலிருந்து வெற்றிக்கு நீங்க மாறி விடுவீங்க. அவமானத்திலிருந்து உங்களுக்கு மரியாதை என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். சோதனையிலிருந்து ஒரு சாதனைக்கு போகக்கூடிய ஒரு மனிதர்களாக இனிமே நீங்க உருவெடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமா தேடியும் கொடுத்திருப்பார். அதனால தாங்க நீங்க அனுபவித்த துயரங்கள் எல்லாம் ஒரு பயிற்சியாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். சனி பகவானும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சோதனைக்கு மேல சோதனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, நிலைமைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டுமே, நீங்க உள்ளிருந்து வலிமையான ஒரு நபராக மாற வேண்டும் என்பதற்காக மட்டுமே நடந்த ஒரு சோதனைகளாக இருந்தது. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையவே இது நிச்சயமா மாத்தையும் கொடுக்குங்க. கிரகநிலைகள் மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த கிரகநிலைகள் உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். சந்திர பகவான் உங்களுடைய மனநிலையை அமைதியாக்கி விடுவார். மனதிற்குள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு காயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு அமைதியை நிச்சயமாக தேடி கொடுப்பார். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுப்பாருங்க. குரு பகவான் ஒரு நல்ல ஒரு பார்வையை உங்கள் மீது வைப்பார். இதனால நீங்க தொடங்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்குள்ள ஒரு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுப்பாருங்க. சனி பகவான் உங்களுடைய அதிபதி. உங்களுடைய உழைப்புக்கு இனிமே பலன் தரக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுவார். இதுவரைக்கும் உங்களுக்கு சோதனையை மட்டும் கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான நன்மைகளை இந்த ஒரு காலத்தில் கொடுக்க போகிறார். அந்த ஒரு நன்மைகளை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய அதிபதியால் 5 புதிய அதிசயங்கள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். 1வது உங்களுடைய அதிபதியால் நீண்ட நாட்களாக காத்திருந்த வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கு பிடித்த ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கும். அந்த வேலை வாய்ப்புகளை உங்களுடைய அதிபதி தான் உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. 2வதாக இருப்பது பணத்தினால் ஒரு வருமானம் உங்களுக்கு சீராக ஆரம்பிக்கும். 3வதாக இருப்பது உங்களுடைய பெயர் மற்றும் மரியாதை திரும்ப உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. 4வதா இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது உருவாகும். நிலைத்தன்மை உருவாகி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுப்பாங்க. 5வதா இருப்பது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்து கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவையும் உங்களுக்கு நிச்சயமா தேர்ந்தெடுத்தும் கொடுப்பாங்கங்க. இந்த ராகு கேதுவால் உங்களை விட்டு பிரிந்த ஒரு நபர் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. வருவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த ராகு கேது உங்களை விட்டு எத்தனையோ நபர்களை பிரித்திருப்பாங்க. ஆனா பிரித்த நல்ல உறவுகள் மட்டும் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போலி நபர்களை இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமா விலக்கி விடுவாங்க. சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. அப்படி போனாங்க அப்படின்னா நீங்க உடனே கோவப்படக்கூடாது. அந்த நபர்கள் போனால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில விடிவு காலம் என்பது நிச்சயமா பிறக்க ஆரம்பிக்கும். அவங்க தனது தவறை நிச்சயமா உணர்ந்து கொள்வாங்க. உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய மனதில் ஒரு உணர்ச்சியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றத்தை ஏற்படுத்தி இங்கே பெரிய அளவுக்கு நன்மைகளையும் தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சி வசமாக 4 புதிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். 1வது மனதில் அமைதி. 2வது உறவுகள்ல ஒரு தெளிவும் பிறக்கும். 3வது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. 4வது கடந்த காலத்தை விடுவித்து புதிய வாழ்க்கையை நீங்க தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்குங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னு சில பரிகாரங்கள் இருக்கு. சனிக்கிழமை நாட்கள் அன்று சனி பகவானையும் நீங்கள் மனதார நினைத்து கொண்டு எள்ளெண்ணெய் தீபத்தை நீங்க ஏத்தணும். நாகராஜர் அல்லது விநாயகர் கோவிலில் பிரார்த்தனை நீங்கள் செய்யணும். அதுவும் நீங்க ராகு கேதுவை நினைத்து பிரார்த்தனைகள் செய்யணும். ராகு கேதுவுக்கும் மந்திரங்களையும் நீங்க கூறணும். ஓம் ராகவே நமக, ஓம் கேதவே நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க ஜெபித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நடந்து உங்களுடைய வாழ்க்கையும் அது நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. எனவே மகரம் ராசி அன்பர்களே, நீங்க அனுபவித்த அவமானங்கள், தோல்விகள், விலகல்கள் இவை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை உயர்த்துவதற்காக என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. ஆனா இது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட தடங்கல்களையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் போக போக இது அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்வீங்க. புரிந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கணும் என்பதையும் நீங்க தெரிந்தும் நடந்து கொள்வீங்க.
இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் என்பது தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நேரம் என்பது வந்துவிட்டது என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. நீங்க இப்போது மெதுவாக ஆனால் நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு நபராக மாறியிருப்பீங்க. இந்த ஒரே ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றவும் செய்யுங்க. துயரத்திலிருந்து வெற்றிக்கு நீங்க